அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி யோக முத்திரைகளில் ஒன்றான சங்கு முத்திரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சங்கு முத்திரை எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம் வாங்க. ஸோ இடது கையின் பெருவிரல் வலது கையில் உள்ள மீதி இருக்கிற 4 விரல், அது பெருவிரல் தவிர்த்து மீதி உள்ள 4 விரல்கள். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த பெருவிரல், இந்த கட்டை விரலை வலது கையோட மீதி இருக்கிற 4 விரல்களால் பார்த்திங்கன்னா பிடிக்கும்போது உருவாகிற அந்த முத்திரை தான் பார்த்தீங்கன்னா சங்கு முத்திரைன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதை மறுபடியும் சொல்கிற பாருங்க. ஸோ என்னன்னா பெருவிரல், ஸோ இது அக்னி சக்தி அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்லுவோம். ஸோ அதேமாதிரி வலது கையில் இருக்கிற காற்று, ஆகாயம், நிலம், நீர், ஸோ மீதி இருக்கிற அந்த 4 சக்திகள், அதாவது அக்னி சக்தியோட இடது கையோட அக்னி சக்தியோட வலது கையில் இருக்கிற மீதி இருக்கிற 4 பஞ்சபூதங்கள் அடிப்படையாக கொண்ட விரல்களை ஒன்று சேர்க்கும்போது, ஸோ அந்த கட்டை விரல் நம்ம பிடிச்சி இந்த மாதிரி ஒரு பொசிஷன் உருவாக்கும் போது நமக்கு கிடைக்கிற முத்திரை சங்கு முத்திரை. இந்த சங்கு முத்திரையை பார்த்தோன்னா நம்ம வச்சுக்கிட்டு நம்ம ஓம் ஓம் அதை மாதிரி நம்ம சொல்லும்போது, அதாவது என்னன்னா சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு தியானம் பண்ணணும். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லி நம்ம காதால் கேட்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறது, அதுக்கப்புறம் நம்ம சொல்லாமல் ஓம் என்ற அந்த ஒளி நம்ம நமக்கு பார்த்தா நமக்கு கேட்குற மாதிரி உணரணும். ஸோ அது மாதிரி நம்ம கற்பனை பண்ணணும். ஸோ அப்படி அது மாதிரி ஒரு பயிற்சி இருக்கும்போது மிகப்பெரிய பலன்கள் பார்த்தா நம்ம பெற முடியும். ஸோ இந்த முத்திரையோட முழு பலன்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த முத்திரை செய்வதால் தொண்டைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது சரி செய்யுது. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை தர முடியும். இந்த 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 முத்திரை செய்யும்போது குரல் பார்த்தீங்கன்னா வளம் பெறும். சரிங்களா? ஸோ அதாவது என்னென்னா குரலை வளமாக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக எந்த பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ளும் ஊக்கத்தை பார்த்தீங்கன்னா தருது. ஸோ இந்த முத்திரை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு முத்திரை. ஒருத்தர் தொண்டையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து அதை அந்த பார்த்தீங்கன்னா குரலை வளமாக்கணும் அப்படின்னா இந்த முத்திரை ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு முத்திரை. ஸோ இதை மறந்துடாதீங்க. அந்த ஓம் என்ற அந்த பிரணவ ஒளியை பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே நினச்சி தியானம் பண்ணணும். அதுக்கப்புறம் அதாவது நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் நமக்கு கேட்குற மாதிரி உணரணும். ஸோ இது ரெண்டுமே செய்யும்போது இந்த முத்திரையோட முழு பலனையும் பெற முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய திறமை நமக்குள்ளார உருவாகத்தை நம்ம பார்த்தோன்னா கண்கூடாக உணர முடியும். சரிங்களா? ஸோ இந்த முத்திரை எப்படி செய்யணுன்றதை மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இடது கையோட பெருவிரலை வலது கையின் மற்ற 4 விரல்கள், பெருவிரலை தவிர்த்து மற்ற 4 விரல்களால் பிடிச்சிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இப்படி ஒன்று சேர்க்கும் போது உருவாகக்கூடிய முத்திரை தான் பார்த்தீங்கன்னா சங்கு முத்திரை. ஸோ இந்த சங்கு முத்திரை தொண்டையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யுது. ஸோ நம்ம நேயர்கள் அனைவரும் யோக முத்திரைகளை செய்து வாழ்வின் எல்லா வளங்களையும் பெற இறைவனை வேண்டி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.